மனிதர்களுக்காக உயிர் விட்ட மரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் மரங்களை காப்பாற்றுறதுக்காக உயிர் விட்ட மனிதர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு மரத்தை காப்பாற்றுறதுக்காக 363 பேர் உயிர் விட்டுருக்காங்க. அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம இந்தியாவில் தான். இதான் அந்த மரம். இந்த மரம் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஸ்தல விருட்ச மரமாகவே இருக்குது. இந்த மரத்தை கௌரவிக்கிறதுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன மரம் இது? இந்த மரத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? வாங்க அந்த துயரமான வரலாற்று சம்பவத்தை தெரிஞ்சுப்போம். 1485 ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர்ன்ற பாலைவன பகுதியில் கடுமையான வறட்சி நிலவுது. இந்த வறட்சி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு நீடிச்சிச்சு. அந்த வறட்சியை தாங்க முடியாமல் அங்கே இருந்த எல்லா தாவரங்களும் அழிஞ்சு போனப்போ கூட இந்த ஒரு மரம் மட்டும் அழியாமல் அந்த வறட்சியையும் தாங்கி செழிப்பாக வளர்ந்து நின்றுச்சு. இந்த மரத்துக்கு வன்னி மரம்னு பேர். இதுக்கு கெஜ்ரி ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த மரம் அவ்வளோ வறட்சியும் தாங்கி அங்கே நின்னதோட மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்ந்த அந்த மக்களுக்கு தாவரங்கள்லேருந்து கிடைச்ச ஊட்டச்சத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த மரம் அந்த உள்ள மக்களுக்கும் அந்த மக்கள் வளர்த்த கால்நடைகளுக்கும் உதவி இருக்குது. இந்த மரத்தோட இலை, அதோட காய், பூ இது எல்லாமே நிறைய புரதச்சத்து நிறைந்ததாக இருந்ததுனால அந்த 8 ஆண்டு கால வறட்சியை இந்த ஒரு மரம் தான் அங்கே இப்போ இருந்துச்சுன்றதுனால, மற்ற இன மரங்கள் செடிகள் எல்லாமே அந்த வறட்சியை தாங்க முடியாமல் அழிஞ்சதுனால இந்த ஒரு மரம் தான் அங்கே இருந்துச்சுன்றதுனால இதை பயன்படுத்தி மட்டுமே அந்த மக்கள் தங்களோட உணவு தேவையையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க, தங்கள் கால்நடைகளோட உணவு தேவையுமே பூர்த்தி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதோட இந்த மரத்துலேருந்து அங்கங்கே முறிஞ்சு விழுற காஞ்ச கிளைகளை பயன்படுத்தி விறகாவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி 8 ஆண்டு கால வறட்சியை தாங்கி இந்த மக்கள் வாழ்றதுக்கு பயன்பட்டுச்சு இந்த மரம் அப்படின்றத கேள்விப்பட்ட ஜாம்பஜின்ற மராட்டிய மன்னர் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு தடை விதிக்கிறார். அதோட மட்டும் இல்லாமல் வன்னி மரத்தை எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த ஊரில் அங்கே எல்லா இடத்துலையும் வன்னி மரத்தை நட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு இந்த மக்கள் மரத்தை நட்டு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வன்னி மர காட்டையே உருவாக்குறாங்க. அந்த மக்கள் இந்த ஜாம்பஜி மன்னர் சொன்ன சில போதனைகளை பின்பற்றி எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்காம, எந்த உயிர்களையும் கொல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை வாழ்றாங்க. மரங்களை எப்படி மனிதர்களை பார்க்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு பாவனையில் மரங்களையும் பார்க்கறதுக்கு அவங்க பழகிக்கிறாங்க. இப்படி அந்த ஜாம்பஜி மன்னரை பின்பற்றி வாழ்ந்த அந்த மக்களுக்கு பிஷ்னாய்கள் அப்படின்ட்டு பேர். இதுலேருந்து 250 வருஷம் கழிச்சு 1730களில் வேற ஒரு மன்னர் அதே ஜோத்பூர் பகுதியை ஆட்சி பண்ணுறாரு. அந்த மன்னர் என்ன பண்ணுறாருனா, அவரோட அரண்மனையை கட்டுறதுக்காகவும் சுண்ணாம்பு கால்வாயை சீரமைக்கிறதுக்காகவும் இந்த வன்னிமர காடு, ஏற்கனவே இந்த பிஷ்னாய்கள் உருவாக்கியிருக்காங்களே அந்த வன்னிமர காட்டில் உள்ள வன்னி மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு அவங்களோட ஆட்களுக்கு உத்தரவிட்டு அனுப்புகிறார். அவங்களோட ஆட்கள் குதிரையில் அந்த மரங்களை வெட்டுறதுக்கு வராங்க. பிஷ்னாய்கள் அந்த வழியாக வந்த அந்த பிஷ்னாய்களோட தலைமுறை இந்த மரக்காடுகளை, இந்த மரத்தை கடவுளாகவே வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட குடும்ப உறுப்பினர் போல பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் இப்படி வந்து இவங்க அந்த மரத்தை வெட்ட போகிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு ஊர் மக்கள் எல்லாரும் கூடி வந்து அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகையிட்டு நிற்கிறாங்க. அப்போது வந்திருந்த அந்த ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ராஜாவோட ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மரங்களை வெட்டணுன்றது ராஜாவோட உத்தரவு, அந்த உத்தரவை நாங்கள் மீற முடியாது, தயவு செஞ்சு எல்லாம் நகர்ந்துருங்க, நாங்கள் மரத்தை வெட்டணும், எங்கள் வேலையை எங்களை பார்க்க விடுங்க அப்படின்னு இருக்காங்க. மரத்தை வெட்டுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்ல, ஒரு கட்டத்தில் இந்த இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரத்தை வெட்ட நீங்கள் அனுமதிக்கலன்னா உங்களை வெட்டிட்டு நாங்கள் மரத்தை வெட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்த அமிர்தா தேவின்ற பெண் அவங்களோட 2 பெண் குழந்தைகளையும் கையில் அழைச்சிக்கிட்டு முன்னாடி வந்து ஒரு வன்னி மரத்தை கட்டி பிடிச்சி 3 பேருமா கையை கோத்துக்கிட்டு கட்டி பிடிச்சி நின்றுட்டாங்க. இப்போது தயவு செஞ்சு நகர்ந்துருமா, அந்த மரத்தை வெட்டணும்னு அந்த வேலையாளில் ஒரு ஆள் சொல்ல, அந்த பெண் சொல்லியிருக்காங்க, வெட்டப்படுற இந்த ஒரு மரத்தை விட என் தலை ஒன்றும் உயர்ந்ததில்லை, வேணா என் தலையை வெட்டிட்டு அப்புறம் இந்த மரத்தை வெட்டிக்கன்றாங்க. இதை கேட்ட மற்ற ஊர் மக்களும் அவங்கவுங்க ஒரு 2-3 பேராக சேர்ந்து கையை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் சுற்றி நின்றுட்டாங்க. இப்போ இந்த வந்த வேலையாட்களுக்கு வேறு வழியே இல்லாமல் உடனே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட 363 பேர் மரத்தை கட்டி பிடிச்சி நின்றுருக்காங்க. 363 பேரையும் வெட்டிட்டு 363 மரங்களையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த மன்னர் இதுக்கு வருத்தம் தெரிவித்து அந்த ஊருக்கு வந்து மக்கள்கிட்ட, மீதி இருந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய வெட்டி கொண்டுட்டு மரத்தையும் வெட்டினதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து 1977 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதுக்காக அந்த 363 பேருக்கும் அந்த 363 மரத்துக்கும் நன்றி செலுத்துகிற விதமாக, இல்லை அவங்க நினைவு கூறுற விதமாக 363 மரங்களை அந்த இடத்துல நட்டாங்க. ராஜஸ்தானோட மாநில மரமாக இந்த வன்னி மரம் தான் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் 1988 இந்திய அரசாங்கம் இந்த 363 மரத்தையும் அந்த மரத்துக்காக உயிர் விட்ட அந்த 363 மனிதர்களையும் கௌரவிக்கிற விதமாக, நினைவு கூறுற விதமாக ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அந்த ஸ்டாம்பில் வன்னி மரத்தோட ஒரு புகைப்படத்தை விட்டு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டு அதை கௌரவிச்சிருந்தாங்க.